ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பவர் பிஐ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் தெம் உங்களுக்கு தெரியும். பவர் பிஐ டூல் டேட்டா அனாலிட்டிக்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் ஒரு டேட்டா செட்டை வச்சு அனலைஸ் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொண்டு வரத்துக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் பவர் பிஐ அப்படின்ற டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டேட்டாவை ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை க்ளீன் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கிற நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் பிஐ யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் இல்லை ஆல்ரெடி நம்மளோட கம்பெனியோட ப்ராடக்ட் அதை ஒரு டேட்டா செட் மாதிரி எடுத்து அந்த டேட்டா செட்டை நம்ம அனலைஸ் பண்ணி, எப்படி அனலைஸ் பண்ணுவோன்னா, இந்த ஏரியாவில் எவ்வளோ ப்ராஃபிட் எத்தனை பேர் வாங்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு, எந்த ஏஜ் டைப் ஆஃப் பீப்புள் இந்த ப்ராடக்ட் நிறைய லைக் பண்ணி வாங்கியிருக்காங்க, ஓவர் த இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த டேட்டா செட்டை வச்சு கலெக்ட் பண்ணி அதை ஒரு விஷுவல்ஸாக மாற்றி ரிப்போர்ட் ஆர் டேஷ்போர்டாக பண்ணுறதுக்கு தான் பவர் பிஐ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பவர் பிஐ டேட்டா செட் நம்ம எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸலில் இருந்து, எஸ்கியூஎல், க்ளவுட் ஆப்ஸ் நிறைய வெப்பில் இருந்து நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பவர் பிஐ நம்மளால் டேரெக்டாக பவர் பிஐலேயே நம்மளால் டேட்டா க்ளீனிங்கோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ பண்ண முடியாது. அதனால நம்ம பவர் குவரி எடிட்டர் அப்படின்ற அந்த டூலை நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா? அது நம்ம விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் க்ரியேட்டிங் விஷுவல்ஸ் அப்படின்னா, சார்ட்ஸு, பார் சார்ட்டு, பை சார்ட், காலம் சார்ட் இந்த மாதிரி வச்சு விஷுவல்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷுவலைசேஷனு. அந்த விஷுவல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னா, அந்த ஃபில்டர்ஸு, ஸ்லைசர்ஸு அதெல்லாம் யூஸருக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த பவர் பிஐலே நம்ம பப்ளிஷ் பண்ணி நம்மளோட கொலீக்ஸ்க்கோ இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு அதுக்குள்ளேயே நம்மளால் சர்க்குலேட் பண்ணிக்க முடியும். டாக்ஸ் ஃபார்முலாஸில் எதுக்குன்னா, இப்போ நம்மளுக்கு அடிஷ்னலாக ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட்டு கூட நம்ம இன்னும் சில கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பிஐ டூல்ஸ். இன்னும் இருக்கிற சில பிஐ டூல்ஸு. பவர் பிஐக்கு முன்னாடி டேபிளோ அப்படின்னு நிறையா இருந்தது. அது ஸ்டார்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில கம்பெனிஸ் இப்போயே யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ கரண்ட்டாக பவர் பிஐ ஓரளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. பட் டேபிளோ ஆல்ரெடி இப்போ இன்னமும் நிறையா கம்பெனிஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸ், ஜோஹோ இதெல்லாம் அதர் பிஐ டூல்ஸு. பிஐனா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பிஐயில் 3 பேனல்ஸ் இருக்குது. அந்த 3 பேனல்ஸ் என்னென்னா, டேட்டா, விஷுவலைசேஷன், ஃபில்டர்ஸ். டேட்டா அந்த பேனல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, அந்த நம்ம எடுக்கிற டேட்டா செட் இருக்குல்ல, அந்த டேட்டா செட்டெல்லாம் அந்த டேட்டா பேனலில் ஷோ ஆகும். நம்மளுக்கு என்ன டேட்டா செட் வேணுமோ அதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன். இப்போ முன்னாடியே சொன்னல, அந்த சார்ட்டு, பை சார்ட்டு அந்த மாதிரி நிறையா மேப்பு, அந்த விஷுவலைசேஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும். நம்மளுக்கு என்ன விஷுவல்ஸ்லாம் வேணுமோ அதை பிக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஆஃப்டர் விஷுவலைசேஷன் வச்ச வாட்டி நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபில்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஏரியாவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அந்த ஃபில்டர்ஸை அதில் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பேனல். அதே மாதிரி 5 வியூஸ் இருக்குது. ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, மாடல் வியூ, டாக்ஸ், query வியூ, TMDL வியூ. ரிப்போர்ட் வியூனால் நம்ம சொன்னோம்ல, டேஷ்போர்டோ ரிப்போர்ட்டோ க்ரியேட் பண்ணுவோன்னு. இந்த மாதிரி டேட்டா க்ளீன் பண்ண வாட்டி அந்த மாதிரி ரா டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம டேட்டா செட்டில் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வேண்டியதை இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண வாட்டி ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் அந்த ரிப்போர்ட் வியூ யூஸ் ஆகும். அதே மாதிரி டேபிள் வியூனா என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா செட்டை வச்சு ஒரு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னல, அந்த டேட்டா செட்டை வியூ பண்ணுறதுக்கு தான் அந்த டேபிள் வியூ. மாடல் வியூனால் இப்போ நம்மளுக்கு டேட்டா செட்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி அந்த டேட்டா செட்டில் டேபிள்ஸும் 2-3 டேபிள்ஸ் இருக்கலாம். நம்ம வேணும்னா க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
சேல்ஸ் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, ப்ராடக்ட் டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போது நம்ம அந்த சேல்ஸ் டேபிளுக்கும் ப்ராடக்ட் டேபிளுக்கும் நடுவில் என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மாடல் வியூ. அதனால மாடல் வியூ யூஸ் பண்ணுறோம். டேட்டா மாடலிங்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு டேட்டா மாடலிங்கை வந்து நம்ம மாடல் வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா மாடலிங் வந்து குக்கிங், டேட்டா மாடல் வியூ வந்துட்டு கிச்சன். ஸோ அந்த மாடல் வியூ அப்படின்ற கிச்சனில் வந்துட்டு டேட்டா மாடலிங்கை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா மாடலிங் வந்துட்டு அது வந்து ஒரு ஆக்ஷன். எந்த பிளேஸில் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மாடல் வியூவில் வந்துட்டு நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். இது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 டேபிள்ஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக டேட்டா மாடலிங் வந்து யூஸ் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்போது 4 டைப்ஸாக இருக்குது. 1 டேபிள் டு அனதர் டேபிள், ஆர் 1 டேபிள் டு மெனி டேபிள், மெனி டேபிள் டு 1 டேபிள், அப்படி இல்லைன்னா மெனி டு மெனி டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒன் டேபிள் அப்படின்றத ஒன்னாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மெனி டேபிள் அப்படின்றத வந்து ஸ்டாரால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா இந்த ஸ்டார் ஸ்கீமாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய டேபிள்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டார் ஸ்கீமா வந்து எதுக்குன்னா நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணும், ஃபியூ எரர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் ஸ்கீமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஃபேக்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, டைமென்ஷன் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேக்ட் டேபிள்னால் நியூமரிக்கல் காலம்ஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணும். அதே டைமென்ஷன் டேபிள்னால் டீட்டெயில்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபேக்ட் டேபிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி, சேல்ஸ், ப்ரைஸ், ப்ராஃபிட் அதெல்லாம் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேக்ட் டேபிள் யூஸ் ஆகுது. டைமென்ஷன் டேபிள் வந்து நேமு, பிளேஸு, ரீஜன், சிட்டி அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் டேபிள் யூஸ் ஆகுது. இப்போ இது என்னன்னா, ஃபேக்ட் டேபிள் வந்து சென்டரில் இருக்கும். அதே டைமென்ஷன்ஸ் டேபிள் வந்து அதை சுற்றி ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்துட்டு நம்ம மாடல் வியூவில் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா விஷுவலைசேஷன் வந்து எதுக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி விஷுவல்ஸாக க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் வந்துட்டு விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷனில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ லைன் சார்ட்டு, ஏரியா சார்ட், மேக்ஸிமம் லைன் அண்ட் ஏரியா வந்து சிமிலராக தான் இருக்கும். அதே மாதிரி காலம் சார்ட் அண்ட் பார் சார்ட் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். டோனட் சார்ட் அண்ட் பை சார்ட் வந்துட்டு அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஸோ டேபிள், மேட்ரிக்ஸு, கார்டு, கேபிஐ கார்டு அப்படிலாம் வந்துட்டு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீ மேப்ஸு அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்துட்டு டேட்டாவை க்ளீன் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், லோட் பண்ணுறது, ரா டேட்டாவை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.